நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரி கிட்ட போய் அப்படியே சும்மா ஒரு பக்கம் தாறு மாற பேச்செல்லாம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குங்க. என்னடா இவ பேச்சு அதிகமாக இருக்கு, ஒரு பக்கம் என்ன மல்லி வாய் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் உன்னை கேப் போட்டு வச்சிருந்தேன், அந்த கேப் போட்டு தப்பா பழகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணும் என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே சும்மா ரணத்தில் அப்படியே கொதிச்சுன்னு இருக்காங்க. ஐயோ இப்படி நடக்குமா, ஐயோ அப்படி நடக்குமா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நம்மளால விடவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலையும் வேதனையிலையும் அப்படியே சும்மா கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரேணுகா அதாவது இவ சுடரி அப்படின்றதுக்கான ஆதாரம் எல்லாமே கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் காட்டுறாங்க ரேணுகா கிட்டே. அதை பார்த்த உடனே ரேணுகாவுக்கு பக்கு 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 பக்குன்னு எடுத்து ஒரு பக்கம் அடியே என்ன இதெல்லாம் எப்போ எடுத்த எனக்கே தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடியே நீ ஒரு பிளான் போடுவேன், ஆனால் நான் அந்த பிளானை போட்டு அதுக்கான மேப்பை போட்டு ரூட்டை போட்டு உன்னை எப்படி அந்த ரூட்டில் எட்டுன்னு போயிட்டு உன் இடத்துல உன்னை ஸ்டே பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் யோசிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. என்னம்மா மல்லி இந்த மாதிரி எல்லாரும் பக்கம் யோசிச்சு பண்ணிருந்தேன்னா பாவம் அந்த சுடரி தாங்குவாளா சொல்லு பார்க்கலாம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு இப்படியே அப்படின்னு ஊருக்குள்ளே சுற்றினே இருக்கிறா, அதுக்கிட்ட சுத்தாமல் ஒரேடியாக அவள் போயிடணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வியெல்லாம் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குங்க. வாழ்க்கைன்னா ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்றது கூடிய வரையில் கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க போகிறீங்க. சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போகிறாங்க. போயிட்டு மல்லியம்மாவை பார்க்குறாங்க. மல்லியம்மாவை பார்த்துட்டு, மல்லியம்மா என்னால் இங்கே இருக்க முடியல மல்லியம்மா, ரொம்ப வலிக்குது மல்லியம்மா, பயமாக இருக்குது, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பதட்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில் வட சுட்டுன்னு இருக்காங்க. உடனே இதை பார்வேன்பா எதுக்கும் கவலைப்படாத, நீ அந்த வீட்டுக்கு போயிட்ட, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அம்மா உன்னை எப்படியாவது வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லியம்மா நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் மல்லியம்மா, நீங்கள் வரலன்னா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகுன்னே தெரியாது மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கதறி 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 தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நிரந்தரமாக என்றைக்குமே இருக்காது, அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான தீர்வை நாம் தான் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும். அதை விட்டு நாம் ஐயோ இப்படி ஆயிருமோ இப்படியே போயிடும்லோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். சரி முடிஞ்சிருச்சு, நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்றது டைலாக் படி தான் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு கதிரேசன்கிட்ட பேசினது, இதோ பார் கதிரேசன் உங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் இருக்காளே அவள் உண்மையான ரேணுகாவே இல்லை, அவள் வந்து சுடரி, அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஜய் என்ன பேசிட்டு இருக்க, நீ கூட்டிகிட்டு வந்து விடுவேன், நீயே திடீர்னு இந்த மாதிரி மாற்றுவேன், உன் பொண்ணு இங்கே இருக்கான்றதுக்கோசரம் இப்படி பேசிட்டு இருக்கேன், என் பொண்ணு என் கூட இருந்தாலும் போதும், ஆனால் என் பொண்ணை தேவையில்லாமல் ஒரு கேரக்டராக மாற்றி அவளை என்கிட்ட பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காத, என் மனசை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் படித்து சொல்கிறாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு விஜய், எல்லாத்தையும் எங்களால் கேட்க முடியாது, ஏன்னா உன் மேலே இருக்கிற தப்பை நீ எப்படியாவது எங்கள் மேலே திருப்பி விட்டுறணும்னு பார்க்குறேன், அது நடக்காது, என்றைக்குமே இது இப்படியே தான் இருக்கும், ரேணுகா என்னோட பொண்ணு தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய், அதாவது கதிரேசன். அதை கேட்டதான் நம்ம விஜய் எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம், உங்கள்கிட்ட இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனம் இல்லைடா, ஏன்னா கேட்குறவங்ககிட்ட சொல்லலாம், எதுவுமே கேட்காம நான் சொல்கிறதான் கரெக்டுன்றவங்ககிட்ட நம்ம என்ன தான் பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்கியூமெண்ட்டை விட்டு நம்ம பாட்டுக்கு வாய முடியும்னு போயிட்டு அந்த இடத்துல பிரச்சனையும் இருக்காது, ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, அது ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவே இருந்துடும். சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. அது மட்டும் நம்ம மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களே, அவங்க வந்து சிறப்பாக ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டாங்க. என்னடா பண்ணாங்க அப்படி வெண்பா பண்ணது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க பண்ணதுக்கான பழிக்கு பழி வாங்கணும் இல்லை, வாங்காமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம வெண்பா அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக தோசை சுட்டு தர சொல்கிறாங்க. சரி நான் சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ரேணுகா போகிறாங்க. ரேணுகா போயிட்டு அந்த தோசை கல்லில் கையை வச்சா கை கொப்பளம் போட்டுருச்சு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா போயிட்டு மல்லிப்பூ கேட்டு தோசை கை நல்லா ஆப்போசிட்டில் சூடுபடுத்தி அந்த இடத்துல அழகாக கறித்தூளில் பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறாங்க. போயிட்டு ரேணுகாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறதுனால இப்போ யாராவா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் உன் பொண்ணு ஆசையாக கேட்குறா, சுட்டுக்கிட்ட தர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சரி ஓகே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு தரலான்னு போய் கையை கொப்பளம் வச்சுறாங்க. ஐயோ என்னாச்சு ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஓட ஒரு பக்கம் அம்மானு வெண்பா ஓட அடடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பெண்ணி பெடல் எடுக்கிறீங்களாடா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்க்க என் கை கால் கடி சூடு வைக்கிறேன், என் காலுக்கு சூடு வைக்கிறேன், உன் கை பார்த்தியா கொப்பளம் மாதிரி கொண்டு உனக்கு எப்படி இருக்க வலி, பெரிய பொண்ணு ஆள் உங்களுக்கே அப்படி வலிக்குதுன்னா சின்ன பொண்ணு எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கோம், வலி மேலே வலி தந்தால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவோட டைலாக் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதை நினைக்க பார்க்கும்போது அடடா நம்ம வெண்பாக்குள்ளே இவ்வளோ ஒரு அறிவா இவ்வளோ ஒரு தெளிவாக பாராட்ட வேண்டிய விஷயமாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி பார்த்துக்கலாம், நிறைய பிரச்சனைகள் நிறையா அசம்பாவிதங்கள் எல்லாமே தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அசால்ட்டாக முடிஞ்சிடாது.
ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதை நாம தான் முடிவு பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிரும், அதே ஒரு பிரச்சனையாகும். அதனால் அதை விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்ற விஷயத்த நம்ம யோசித்து அடுத்தடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி தாங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ரேணுகா அம்மா பண்ணத்தை மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாரு மல்லி இந்த மாதிரி தான் நடந்துச்சு மல்லியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெண்பா, எப்படியோ ஒன்று உனக்கு கஷ்டம் தந்தாங்கல்ல அந்த கஷ்டத்தை நீ திரும்ப கொடுத்து அவங்கள அடின்னு அடிச்சு விட்டு அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சத்தியமாக இனிமேல் சொல்ல போகிறதில்ல. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே பண்ணுவீங்க, பிடிக்கலன்னா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்க, நம்மளுக்கே நல்லாவே தெரியும். அதனால் இந்த இடத்துல நான் இருக்கிற இடத்துல வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா சீப் அண்ட் ரேட்டில் கிடைக்கும். யாருக்குன்னா தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, நம்ம கண்டிப்பாக தரப்போகிறோம். சிறந்த ரேட்டில் சிறப்பான சலுகையில் தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டி மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம். வந்து நம்பருக்கு தருகிறேன். நான்